வடக்குக்கான புகையிரத சேவைகள் மீள அதிகரிக்க புதிய இயந்திரங்கள் கொள்வனவு. ஆயுர்வேத வைத்தியசாலை மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைப்பு. ஆனந்த் விஜயபாலவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு நீதிமன்றம் வழங்கிய அனுமதி. விரைவில் நடத்தப்படவுள்ள மாகாண சபை தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் உறுதி. அமெரிக்காவின் உயர்மட்ட விமானப்படைகளின் தளபதி இலங்கை விஜயம். மஹிந்தவின் மகனின் கடற்படை வழக்கு விசாரணையை தவிர்த்த கடற்படை தளபதி. கொழும்பில் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக வெடித்த போராட்டம். ரணிலின் பிரதானிய பயணம் அரசாங்கத்தின் மீதான ஐக்கிய தேசிய கட்சியின் குற்றச்சாட்டு. 8 மாதங்களின் பின்னர் இடம்பெற்ற வவுனியா மாநகர சபை அமர்வில் அமளி துமளி. செம்மணி அகழ்வு போதிய அளவு ஆய்வுக்கூட வசதிகளின்றி போராடும் அரசு. யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பதற்றம் அடியாட்களால் எழுந்த சர்ச்சை. சர்வதேச சட்டங்களுக்கு இணங்க இலங்கை செயல்படும் அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளரிடம் விஜித ஹேரத் உறுதி. தேர்தல் நடந்தால் எமக்கே வெற்றி தோல்விக்கு அஞ்சியே தேர்தலை இழுத்தடைக்கின்றது இந்த அரசு சஜித் சாகர். செம்மணியில் நேர் சீரின்மையாக குவியலாக என்பகோடுகள். தொடர்வது விரிவான செய்திகள். வடக்கு மாகாண புகையிரத சேவையை மீள் அதிகரிக்க முடியாதமைக்கு இயந்திர பற்றாக்குறையே பிரதான காரணம் எனவும் புதிய இயந்திரங்களை கொள்வனவு செய்வதற்கு நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாக புகையிரத திணைக்கள பொது முகாமையாளர் ரவீந்திர பத்மபிரிய தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் கொழும்பு இடையிலான புகையிரத சேவைகளை மீள அதிகரித்தல் நேரு அட்டவணைகளை மீளமைத்தல் மற்றும் உட்கட்டமைப்பு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பான விசேட உயர்மட்ட கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் அண்மையில் நடைபெற்றது. கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் ஆகியோரின் இணைத்தலைமையில் இக்கலந்துரையாடல் நடைபெற்றது. வடக்கு மாகாணத்துக்கு பெருமளவான சுற்றுலாவிகள் வருகை தருவதாலும் பாதுகாப்பான மற்றும் நேரத்தை மீதப்படுத்தும் பயணமாக ரயில் போக்குவரத்து அமைவதாலும் கொழும்பு யாழ்ப்பாணம் இடையிலான ரயில் சேவைகளை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை ஆளுநர் கூட்டத்தில் வலியுறுத்தினார். அத்துடன் பயணிகளின் வசதிக்கேற்ப தற்போதைய நேர அட்டவணைகள் மாற்றியமைக்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்த புகையிரத திணைக்கள பொது முகாமையாளர் ரயில் இயந்திரங்களுக்கான பற்றாக்குறையே சேவைகளை முழுமையாக மீள ஆரம்பிப்பதில் பிரதான தடையாக உள்ளது. புதிய இயந்திரங்களை கொள்வனவு செய்வதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தற்காலிகமாக சேவைகளை அதிகரிப்பது மற்றும் பகல் நேர ரயில் சேவைகளை ஒழுங்கமைப்பது தொடர்பில் ஆராய்ந்து துரித நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். அத்துடன் யாழ் ராணி ரயில் சேவையில் அவசியமான மாற்றங்களை மேற்கொண்டு அதனை வவுனியா வரை நீடிப்பது குறித்தும் இக்கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டது. அதேவேளை அனுராதபுரம் வரை மாத்திரமே முன்னெடுக்கப்படும் சரக்கு ரயில் சேவையை வடக்கு மாகாணத்தின் காங்கேசன்துறை வரை விரிவுபடுத்துமாறும் ஆளுநர் விடுத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட ரயில்வே பொது முகாமையாளர் அதற்கான துரித நடவடிக்கைகளை எடுப்பதாக உறுதியளித்தார். யாழ்ப்பாணம் கொழும்பு இடையில் கடந்த காலங்களில் குளிரூட்டப்பட்டு நகர்சர் கடுக்கதி புகையிரதம் ஸ்ரீதேவி உத்ராதேவி யாழ்தேவி மற்றும் இரவு தபால் சேவை புகையிரதம் ஆகியோர் தினசரி புகையிரத சேவைகளும் வார இறுதி நாட்களில் யாழ் நிலா புகையிரத சேவையும் இடம்பெற்றது. தற்போது குளிரூட்டப்பட்ட நகர்சர் கடுகதி புகையிரத சேவை மற்றும் இரவு தபால் புகையிரத சேவை ஆகியவற்றுடன் ஒன்றுவிட்டு ஒரு தினம் யாழ்தேவி புகையிரதம் சேவையில் ஈடுபடுகின்றது. இந்த நிலையிலேயே யாழ்தேவியை தினசரி சேவையாகவும் நிறுத்தப்பட்டுள்ள ஸ்ரீதேவி உத்ராதேவி மற்றும் வார இறுதி நாள் சேவையில் ஈடுபடும் யாழ்நிலா ஆகிய புகையிரத சேவைகளை மீள ஆரம்பிக்குமாறு பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. கரட்சி பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட தர்மபுரம் பகுதியில் 24 மில்லியன் ரூபாய் செலவில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட ஆயுர்வேத வைத்தியசாலை மக்கள் பயன்பாட்டுக்காக இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனால் திறந்து வைக்கப்பட்டது. மேலும் அவருக்கான நினைவு சின்னத்தையும் வழங்கி வைக்குமாறு அதிதிகளை வேண்டி நிற்கின்றோம். வைத்தியம் என்பது எதற்குரியது? நான் பல பேரை பார்க்கிற பொழுது பல பேருடைய உடல் ஆரோக்கியம் என்பது நாங்கள் எப்படித்தான் ஒரு ஆங்கில மருத்துவத்தை எடுத்துக்கொண்டாலும் சித்த மருத்துவத்துறையில் இருக்கிற அந்த எதிர்வினை இல்லாத எங்களை மாற்றுகின்ற அந்த வைத்தியத்தினுடைய தன்மை மனிதர்களை வாழ வைக்கிறது.
நான் நேற்று ஏழாலையிலே பின்னிடம் ஒரு போகாத மரணச் சடங்கு ஒன்றுக்காக போன பொழுது அந்த வீட்டுக்கார ஐயாவை கண்டேன். அப்பொழுது அவர் சொன்னார், தனக்கு 6 மாசத்துக்கு முதல் ஸ்ட்ரோக் வந்தது. நான் கைதறி வைத்தியசாலையிலே 3 மாதம் இருந்து அங்கேதான் நான் வைத்தியம் செய்து இப்பொழுது என்னுடைய வேலைகளை நானே பார்த்துக் கொள்கிறேன் என்றார். ஆனால் ஆங்கில மருத்துவத்திலே அவரால் வெற்றி பெற முடியவில்லை. ஆகவே ஆங்கில மருத்துவம் என்பது இருந்தாலும் கூட பிசியோதெரபி இதெல்லாம் இப்ப பேசப்பட்டாலும் அந்த எங்கட காலத்தினுடைய உருக்கெடுத்தல் என்பதுதான் இன்னைக்கு வெற்றிகள். நாங்க சும்மா ஆக்களை சொல்லுவோம் இவருக்கு உருக்கெடுக்கணும். ஆனால் அது ஒரு மருத்துவத்திலே எங்களோடு பிறந்து எங்களோடு வாழ்ந்திருக்கிற மனிதர்களுக்குரிய மிக மகத்துவமான ஒரு பாதை. ஆகவே இந்த தமிழ் மருத்துவம் முந்தைய ஒரு காலத்தில் தமிழ் மருத்துவம் என்றும் சொல்லுவார்கள். முதல்ல டாக்டர் குருமூர்த்தி ஆனப்பந்தி சந்தியில இருக்கிறார். வைத்திய வகுதி ராசையாண்டு அவர் இறந்துட்டார். என்னுடைய அப்பப்பா வந்து சொந்த தமிழ் யாழ்ப்பாணம் ஆனப்பந்தி சந்தியில அவருக்கு அந்த வைத்திய பூவதி பட்டம் கிடைத்தது இந்த சித்த மருத்துவத்துறைக்காக. அவரோட தமிழ் வைத்திய துறைகளை வந்த பாரம்பரிய வைத்தியர். அவருடைய மருமகன் டாக்டர் குருமூர்த்தி. டாக்டர் குருமூர்த்தியை தேடிதான் இங்கே இருந்து எல்லாரும் மணி நேரம் வைத்தியத்துக்கு போவார் யாழ்ப்பாணத்தில். என்ன தமிழ் வைத்தியம் பார்க்கணும், இதுதான் பேர். ஆங்கில வைத்தியம் ஒருபுறம் நடந்தாலும் தமிழ் வைத்தியத்துக்கு ஒரு காலம் இருந்தால் தமிழ் வைத்தியம் மருவி சித்த மருத்துவமாக ஆயுர்வேதமாக மாறியிருந்தால் இன்னைக்கு அது எங்களுடைய கைதேடி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட துறையாக மாறி இருக்கிறது. அதுதான் இன்னைக்கு இந்த பிரதேச சபைகளுக்கு கூடாக மிகவும் செல்வாக்கு செலுத்துகிறது. அந்த வைத்திய துறைகளை இன்று பல ஆயிரக்கணக்கானவர்கள் படித்திருக்கிறார்கள், ஆனால் வேலை இல்லை. அவர்கள் இன்றும் சித்த மருத்துவத்தை படித்து வெளியேறிய வைத்தியர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நியமனம் வழங்குவது இந்த நாட்டில் ஒரு திட்டம் இல்லை என்றால் இது ஒரு மருத்துவத்துறை சார்ந்தது. இதற்கு கொடுப்பதற்கான ஒரு திட்டத்தை சிஸ்டத்தை இந்த அரசாங்கம் இன்னும் உருவாக்குகிறது. ஆனால் இதனை சிங்கள தென்பகுதிகளிலே மிகவும் ஒரு திட்டமிடலோடு செய்து கொள்கிறார். நாங்கள் இங்கிருந்து பல பேர் மடுக்கந்தையை நாடி கூட போகிற காலங்கள் உண்டு. அங்க போனால்தான் கை நிமிரும் கால் நிமிரும் என்று மடுக்கந்தை பற்றி பேசுவோம். ஆனால் அதனை ஒரு சரியான வழிபடுத்தல் செய்தால் வெற்றி அடிக்கும். அதான் இங்கே பேசுகிற பொழுது கூட என்னுடைய பிரதேச செயலாளர் சொன்னார், பெரந்தல்ல இருக்கிற வைத்தியசாலை 4-2 தடவைகள் அங்கு வைத்தியம் செய்திருக்கிறேன். எனக்கு மிகப்பெரிய திருப்தி. அங்கு போகிற பொழுது அந்த அணுகிற முறை அவர்கள் வைத்தியர்கள் அங்கு வேலை செய்கின்றவர்கள் எங்களை வரவேற்கிற முறை இந்த பிரதேச சபைக்கும் நல்ல மரியாதை கௌரவம் இருக்கிறது அந்த வைத்தியசாலையால். அதே போல பல இடங்களில் இயங்குகின்ற வைத்தியசாலைகள் வட்டக்கட்சியிலே இப்பொழுது நீங்கள் இந்த இடத்திலே ஆரம்பிக்கிற இந்த வைத்தியசாலைகள் பிரதேச சபைக்குரிய நல்ல கௌரவத்தையும் மரியாதையும் இருக்கிறது. இது ஒரு மிக மிக மகத்தானது. காலக்கடமையை நீங்கள் சரியாக கையிலே எடுத்திருக்கிறீர்கள். வெற்றிகரமாக உங்களுடைய பயணம் தொடர வேண்டும். அதிலே எங்களுடைய கௌரவ தவிசாளர், கௌரவ உபதவிசாளர் மற்றும் கௌரவ உறுப்பினர்கள் என்று சபையை நடத்துகின்ற உங்களுடைய இந்த காலம் இன்னும் வெற்றிகரமான மகத்தான காலமாக மாற வேண்டும். பல நெருக்கடிகள் சவால்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் எதிர்கொண்டு மக்களுக்கான பணி என்பது அவர் மகேசன் பணி. மக்களுடைய மனங்களை அறிந்து அவருடைய தேவைகளை அறிந்து நாங்கள் வெற்றிகரமாக பயணிப்போம். குறிப்பாக இந்த காணியை தந்த எங்களுடைய மேலாண் கல்வி அமைச்சர் குருராஜாசர் அவர்களை நாங்கள் மனதார பாராட்டி ஆக வேண்டும். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்க தகுதியற்றவர் என உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நிர்வாக செயலாளர் ரேணிக பெரேராவினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த மேன்முறையீட்டு மனுவை பரிசீலித்த பின்னரே உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் ஆனந்த விஜயபால ஜனாதிபதியின் பணிக்குழாம் பிரதானியாக பணியாற்றி வருவதாகவும், எனவே அரசியலமைப்பின் பிரகாரம் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிப்பதற்கு தகுதியற்றவர் என தீர்ப்பளிக்குமாறு கோரி இந்த மேன்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மாகாண சபை தேர்தலை விரைவாக நடாத்துவதற்கு அரசு எடுக்கும் சகல தீர்மானங்களுக்கும் தேர்தல் ஆணைக்குழு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கும் என தலைவர் RMLA ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் தற்போது நடைமுறையில் உள்ள தேர்தல் முறைமையில் காணப்படும் சட்ட மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்காக நாடாளுமன்ற விசேட செயற்குழுவுக்கு 3 அவதானிப்புகளை தேர்தல்கள் ஆணைக்குழு முன்வைத்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பெண் மற்றும் இளைஞர் பிரதிநிதித்துவத்துக்கான 25% கட்டாய ஒதுக்கீட்டு முறைமை, தேவையான சட்ட ரீதியான திருத்த நடவடிக்கைகள் மற்றும் தற்போதைய நிர்வாக தயார்படுத்தல்களின் நிலைமை உள்ளிட்ட விடயங்களை உள்ளடக்கி தேர்தல்கள் ஆணைக்குழு நாடாளுமன்ற விசேட செயற்குழுவுக்கு அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில்,
பழைய தேர்தல் முறைமையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாயின் பெண் பிரதிநிதித்துவம் மற்றும் இளைஞர் பிரதிநிதித்துவத்தின் போது வேட்பு மனுக்களுக்கான ஒதுக்கீடு மற்றும் கட்டாய ஆசன ஒதுக்கீடு என்ற அடிப்படையில் பல யோசனைகளை விசேட செயற்குழுவுக்கு முன்வைத்துள்ளோம். அவற்றை செயல்படுத்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேவேளை மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்று அரசியல் தரப்பினர் குறிப்பிடும் கருத்துக்களை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கின்றோம். மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் மாகாண சபைகள் இயங்குவது ஜனநாயகத்திற்கு முரணானது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். பொருளாதார பாதிப்புக்கு பின்னர் நாட்டில் 3 முக்கிய தேர்தல்களை வெற்றிகரமாக நடத்தியுள்ளோம். அந்த தேர்தல்களை நடத்துவதில் எந்தவித சட்ட சிக்கலும் காணப்படவில்லை. ஆனால் மாகாண சபை தேர்தல் விடயத்தில் 2017ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட புதிய சட்டத்தை தொடர்ந்து எந்த தேர்தல் முறைமையின் கீழ் இந்த தேர்தலை நடத்தலாம் என்ற சட்ட சிக்கல் நீடித்து வருகின்றது. இதற்கு நாடாளுமன்றத்தினூடாகவே தீர்வு காணப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் பலமுறை விசேட தீர்மானங்களை வழங்கியுள்ளது. எனவே ஆணைக்குழுவால் முன்வைக்கப்பட்டுள்ள 3 யோசனைகளையும் செயல்படுத்த அரசு விசேட கவனம் செலுத்த வேண்டும். நாடாளுமன்றத்தின் ஊடாக அதற்குரிய சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் எப்போதும் உறுதியாக இருக்கின்றோம் என்றார். ஈஸ்டர் தாக்குதலின் உண்மையான பயனாளி கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை என பிபுத்துருகல உரிமையவின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். பிபுதுர்கல உரிமைய இன்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில இதனை தெரிவித்தார். இதேவேளை ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பில் எழுந்துள்ள சந்தேகங்களை நிவர்த்தி செய்யும் வகையில் அமைச்சர் உதய கம்மன்பில இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் வணக்கத்திற்குரிய அருட்தந்தை ஸ்ரீல்காமினியிடம் 10 கேள்விகளை முன்வைத்துள்ளார். கர்தினால் மெல்கம் ரஞ்சித் 2022 நவம்பர் 15 அன்று கொழும்பு பேராயர் பதவியில் இருந்து ஓய்வு பெற்றிருக்க வேண்டும். ஏனெனில் அன்று அவருடைய 75வது பிறந்த நாளாக இருந்திருக்கும். ஆனால் ஈஸ்டர் தாக்குதல்களுக்கு பின்னால் சக்தி வாய்ந்த குழுக்கள் இருப்பதாகவோ அவர்களை நீதியின் முன் நிறுத்துவதற்கு தான் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்றும் கர்தினால் வத்திக்கானுக்கு தெரிவித்துள்ளார். மேலும் கர்தினால் ஏற்கனவே 4 முறை பணி நீடிப்புகளையோ அல்லது மேலதிக பதவி உயர்வுகளையோ பெற்றுள்ளார். எனவே திரும்பி பார்க்கையில் ஈஸ்டர் தாக்குதல்களின் உண்மையான பயனாளி கர்தினால் தான், பயனாளி குற்றவாளிதான் என்ற சதி கோட்பாட்டை நீங்கள் நம்பினால் அருட்தந்தை ஸ்ரீல்காமினி அவர்களே ஈஸ்டர் தாக்குதல்களுக்கான பொறுப்பை அதன் உண்மையான பயனாளியான கர்தினால் மெல்கம் ரஞ்சித்தின் மீது ஏன் சுமத்தக்கூடாது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். அமெரிக்க பசிபிக் விமானப்படைகளின் தளபதி ஜெனரல் ஹெவின் ஸ்னைடர் 3 நாள் உத்தியோகபூர்வ பயணமாக இலங்கையை வந்தடைந்துள்ளார் என கொழும்பில் உள்ள அமெரிக்க உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. ஜூன் 21 முதல் 24 வரையான அவரது பயணத்தின் போது பாதுகாப்பு அமைச்சு மற்றும் இலங்கை விமானப்படையின் மூத்த அதிகாரிகள் உட்பட இலங்கை அரசாங்கம் மற்றும் பாதுகாப்பு தலைவர்களை அவர் சந்திக்க உள்ளார். வான் மற்றும் கடல்சார் கள விழிப்புணர்வு, இணைய பாதுகாப்பு, பேரிடர் மீட்பு மற்றும் பிராந்திய பாதுகாப்பு ஆகியவற்றின் மூலம் பரந்த ஒத்துழைப்பு வழங்குவது குறித்து கலந்துரையாடல்களில் கவனம் செலுத்தப்படும். கூட்டு ராணுவ பயிற்சிகள், ராணுவ பரிமாற்ற திட்டங்கள் மற்றும் தொடர்ச்சியான உயர்மட்ட கலந்துரையாடல்களை அடிப்படையாக கொண்டு இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவில் ஜெனரல் ஸ்டைனரின் பயணம் முக்கிய மைல்கல்லாக அமைந்துள்ளது. தமது தொழிலை முன்னெடுத்து செல்வதற்கான முறையான வேலை திட்டமோ அல்லது தீர்மானமோ இதுவரை அறிவிக்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடற்தொழிலாளர்கள் குழு ஒன்று இன்றைய தினம் போராட்டத்தை முன்னெடுத்தனர். ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக இன்று இந்த சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் இன்றும் நாளையும் தொடர்ந்து அதே இடத்தில் தங்கியிருந்து சத்தியாகிரகத்தில் ஈடுபடவுள்ள போராட்டக்காரர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். எதிர்வரும் புதன்கிழமைக்குள் திருப்திகரமான தீர்வு கிடைக்காவிட்டால் நாட்டின் ஏனைய பகுதிகளில் இருந்தோ 2000க்கும் அதிகமான கடற்தொழிலாளர்களை இந்த போராட்டத்துக்கு அழைக்கப் போவதாகவும் அகில இலங்கை கடற்தொழிலாளர் சங்கம் எச்சரித்துள்ளது. இதற்கு முன்னதாக 9 நாட்கள் நடைபெற்ற சத்தியாகிரகத்தின் பின்னர் ஜனாதிபதியுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் 1.5 அல்லது 2 மாதங்களுக்குள் இதற்கான தீர்வு பெற்றுத்தரப்படும் என உறுதியளிக்கப்பட்டதாக அச்சங்கத்தின் செயலாளர் ஆர். தில்ருக் பெர்னாண்டோ தெரிவித்திருந்தார். மேலும் அந்த வாக்குறுதிக்கு அமைய நாரா நிறுவனம் உள்ளிட்ட ஏனைய நிறுவனங்கள் ஒன்றிணைந்து கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதிக்குள் கடலடி மற்றும் கடற்கரை சார்ந்த கள பரிசோதனைகளை முடித்திருந்த போதிலும் 5 மாதங்கள் கடந்தும் இதுவரை தீர்வுகள் வழங்கப்படவில்லை எனவும் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரித்தானிய பயணம் தொடர்பான விசாரணைக்காக அரசாங்கத்தினால் செய்யப்பட்ட செலவுகள் குறித்து ஐக்கிய தேசிய கட்சி கவலை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அக்கட்சி இந்த வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக முன்னாள் அதிகாரி அருண பெர்னாண்டோ என்பவருக்கு 650 பவுண்ட்கள் பணம் வழங்கியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. லண்டனில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் உயர்ஸ்தானிகர் சரோஜா ஸ்ரீசேனவின் பதவி காலத்தில் முதன்மை நிர்வாக அதிகாரியாக அருண பெர்னாண்டோ பணியாற்றினார் என்றும்
பின்னர் அவர் எவ்வித முறையான அறிவிப்புமின்றி அப்பதவியிலிருந்து விலகினார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக சாட்சியங்களை சேகரிப்பதற்காக இலங்கை காவல்துறை அதிகாரிகள் குழுவினர் லண்டன் சென்றிருந்த போது பிளாக்பூல் நகரில் இருந்து வந்த அருண பெர்னாண்டோ முன்னிலையாகியுள்ளார். இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் லண்டன் பயணத்திற்கான செலவுகள் அருணவின் கூட்டாளியான சாயு முகுந்தனுக்கு சொந்தமான ஸ்கைவிங் நிறுவனத்தின் நேரடி ஆதரவுடனேயே ஏற்பாடு செய்யப்பட்டதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. அதன்படி இந்த சாட்சியங்களை சேகரிப்பதற்காக 5 காவல்துறை அதிகாரிகளை லண்டனுக்கு அனுப்ப அரசாங்கம் பெருமளவிலான தொகையை செலவிட்டுள்ளதாகவும் அக்கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. இருப்பினும் இந்த விசாரணைகளுக்கான செலவுகள் குறித்து 5 மாதங்களுக்கு முன்பு தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் கேள்விகள் எழுப்பப்பட்ட போதிலும் அரசாங்கத்திடமிருந்து இதுவரை எந்தவொரு பதிலும் வழங்கப்படவில்லை என்று ஐக்கிய தேசிய கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவின்படி 8 மாதங்களுக்கு பின்னர் இன்று இடம்பெற்ற வவுனியா மாநகர சபையின் அமர்வில் குழப்ப நிலை ஏற்பட்டது. வவுனியா மாநகர சபையின் மக்கள் பிரதிநிதிகளின் செயல்பாட்டிற்கு இடைக்கால தடை உத்தரவை கடந்த வருடம் அக்டோபர் மாதம் கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கியிருந்தது. சபை உறுப்பினர்கள் இருவர் தாக்கல் செய்த வழக்கின் அடிப்படையில் அந்த உத்தரவு வழங்கப்பட்டது. இந்நிலையில் குறித்த வழக்கு இன்னும் முடிவடையாத போதும் சபை மீது விதிக்கப்பட்ட தடை உத்தரவை நீக்கி உயர்நீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பளித்தது. இதனை அடுத்து 8 மாதங்களாக முடக்கப்பட்டிருந்த சபையின் செயற்பாடுகள் மீள ஆரம்பிக்கப்பட்டிருந்ததுடன் சபையின் அமர்வு முதல்வர் சு காண்டீபன் தலைமையில் இன்று இடம்பெற்றது. இதன்போது முதல்வர் மீது ஊழல் குற்றச்சாட்டு உள்ளமையினால் அவர் தலைமையில் இக்கூட்டத்தை நடத்த அனுமதிக்க மாட்டோம், எனவே இதனை குழுநிலை விவாதமாக முன்னெடுக்குமாறு எதிர்த்தரப்பு உறுப்பினர்கள் கோரினர். இதனால் சபையில் ஆளும் எதிர்த்தரப்பு உறுப்பினர்களுக்கு இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு குழப்பத்துடன் சபை ஒத்திவைக்கப்பட்டது. முதல்வர் மீது ஊழல் குற்றச்சாட்டு உள்ளமையினால் அவர் பதவி விலக வேண்டும். அவர் தலைமையில் சபை கூட்டத்தை நடாத்த விடமாட்டோம். பதில் முதல்வர் ஒருவரை தெரிவியுங்கள் அல்லது இந்த கூட்டத்தினை குழுநிலை விவாதமாக நடாத்துங்கள். அத்துடன் மாநகர சபையின் அடிப்படை கட்டளை சட்டங்கள் மீறப்பட்டுள்ளது. பல வேலை திட்டங்கள் கட்டளை சட்டத்திற்கு அப்பாற்பட்டு இடம்பெற்றுள்ளது என எதிர்த்தரப்பினர் குற்றம் சாட்டினர். விசாரணை அறிக்கையானது சட்ட ரீதியாக வெளிவரும் வரை சபையை குழப்ப வேண்டாம். வர்த்தமானியில் அது இன்னும் வெளியிடப்படவில்லை. முதல்வர் குற்றவாளி என்றார். அவரது பதவியினை ஆளுநர் இடைநிறுத்தியிருக்கலாமே, ஏன் அவ்வாறு இதுவரை நடக்கவில்லை? மக்கள் சபையை குழப்பாதீர்கள். மக்கள் பணி பாதித்துள்ளது. இங்கு அனைத்தும் சட்டத்திற்குட்பட்டே நடந்துள்ளது. குற்றம் நடந்திருந்தால் முதல்வர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்ட பின்னர் முதல்வரை மாற்றுங்கள் என ஆளும் தரப்பு உறுப்பினர்கள் தெரிவித்தனர். இதனால் நீண்ட நேரமாக சபையில் குழப்ப நிலை ஏற்பட்டதுடன் கூட்டத்தை நடாத்த முடியாத நிலை ஏற்பட்டது. இறுதியில் சபை அமர்வு 10 நிமிடங்கள் முதல்வரால் ஒத்திவைக்கப்பட்டு குழுநிலை விவாதமாக சபை அமர்வு தொடர்ச்சியாக இடம்பெற்றது. இதேவேளை மாநகர மக்களை விழிப்படையுங்கள், கட்டளை சட்டங்களை மீற வேண்டாம், சபையின் சொத்துக்களை விற்காதே போன்ற வாசகங்கள் தாங்கிய பதாதைகளையோ எதிர்த்தரப்பு உறுப்பினர்கள் சபை மண்டபத்துக்குள் ஏந்தியிருந்தனர். எமது நாட்டில் மனித புதைக்குழியில் ஆய்வு செய்வதற்குரிய சரியான தொல்லியல் நிபுணர்களும் மனிதவியல் துறை மற்றும் உளவியல் துறைகளில் ஆலோசனை வழங்குபவர்களும் இல்லை என நீதியமைச்சர் ஹசன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் யாழில் நடைபெற்ற நீதி அமைச்சர் மற்றும் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களுக்கு இடையிலான கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட பீடாதிபதி சுரேந்திரகுமார் கருத்து தெரிவிக்கையில், செம்மணி மனித புதைகுழி அகழ்வு நடவடிக்கைகளில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடம் இணைந்து செயல்பட்டு வருகின்றது. தற்போது செம்மணி மனித புதைகுழியில் அகழ்ந்து எடுக்கப்படும் எண்பு தொகுதிகள் மருத்துவ பீடத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. அவற்றை அடையாளம் காணும் நோக்கில் ஒரு மனிதவியல் ஆய்வகத்தை மரபணு ஆய்வகத்தையும் உருவாக்க முயற்சி செய்து வருகின்றோம். எங்களுடைய முயற்சியின் மூலம் ஆய்வுக்கூடத்துக்கு தேவையான சில இயந்திரங்களை பெற்றுள்ளோம். ஆனால் ஆய்வுக்கூடத்தை முழுமையாக அமைக்க இன்னும் கூடுதல் உதவி தேவைப்படுகின்றது. எனவே நீதி அமைச்சரும் காணாமல் போனோருக்கான அலுவலகமும் எங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய முன்வர வேண்டும். ஏனெனில் போதுமான வசதிகள் இல்லாமல் இதனை தரவுகளை பராமரிப்பதும் பகுப்பாய்வு செய்வதும் சரியான முறையில் வகைப்படுத்துவதும் அடையாளம் காண்பதற்கான உதவிகளை வழங்குவதும் மிகவும் கடினமாக உள்ளன என குறிப்பிட்டார். இதற்கு நீதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷன நாணயக்கார பதிலளிக்கையில், நாங்கள் ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எமது நாட்டில் மனிதவியல் துறை, உளவியல் ஆலோசனை ஆகியவற்றில் போதிய நிபுணத்துவம் இல்லை. காணாமல் போனோருக்கான அலுவலகமும் மற்றும் இழப்பீடு அலுவலகமும் இணைந்து மரபணு பரிசோதனைகளை மேற்கொள்வதற்குரிய ஆய்வுக்கூடங்களை நிறுவுவதற்கும் அதனை மேம்படுத்துவதற்குரிய செயல் திட்டங்களுக்கான முன்மொழிவுகளை செய்து வருகின்றோம்.
யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திடமும் ஏதேனும் முன்மொழிவுகள் வைத்திருந்தால் அதனை நீங்கள் காணாமல் போனோருக்கான அலுவலகத்திடம் கொடுக்கலாம். உங்களுடைய முன்மொழிவுகளுக்கு நிதி உதவிகள் வழங்குவதற்கு பல நன்கொடையாளர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் மூலம் உதவுவோம். மனித புதைக்குழியில் ஆய்வு செய்வதற்குரிய சரியான தொல்லியல் நிபுணர்கள் போதிய அளவில் இல்லை. எனவே நிபுணர்களை மேம்படுத்துவதற்கான பயிற்சிகளை வழங்க வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய பரிசோதனை கூடங்களையும் மேம்படுத்த வேண்டும். அரசாங்க பகுப்பாய்வு ஆய்வுக்கூடங்களினுடைய வளங்களை மேம்படுத்த வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகளை கட்டாயமாக எடுக்க வேண்டும். எதிர்கால திட்டமிடல்களின் போது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துடன் நாங்கள் இணைந்து மேம்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்று தெரிவித்தார். இலங்கை எப்போதும் நடுநிலையாகவும் சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டும் செயல்படும் என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் போல் கபூர் வெளிவிவகார அமைச்சில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரோத் இதனை சுட்டிக்காட்டினார். இக்கலந்துரையாடலின் போது அமெரிக்கா இலங்கைக்கு தொடர்ச்சியாக வழங்கி வரும் ஆதரவுக்கு அமைச்சர் விஜித ஹேரோ தனது பாராட்டுகளை தெரிவித்தார். குறிப்பாக மத்திய கிழக்கில் நிலவிய யுத்த சூழ்நிலைக்கு மத்தியில் இலங்கை எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்கு அமெரிக்கா வழங்கிய ஆதரவுக்கு அமைச்சர் நன்றி தெரிவித்தார். அத்துடன் இலங்கை கடற்படை மற்றும் விமானப்படைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட கடல்சார் ரோந்து கப்பல்கள் மற்றும் விமானங்களுக்காகவும் அரசாங்கத்தின் நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். வடக்கு மாகாணத்தில் மனிதாபிமான அடிப்படையில் கன்னிவெடி அகற்றும் பணிகளை முன்னெடுத்து வரும் கலோ ட்ரஸ்ட் மற்றும் மெக் ஆகிய நிறுவனங்களின் பிரதிநிதிகளுக்கும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனுக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. இக்கலந்துரையாடலின் போது மனிதாபிமான கன்னிவெடி அகற்றும் நிறுவனங்கள் வடக்கு மாகாணத்தில் இதுவரை ஆற்றியுள்ள அளப்பரிய சேவைகளுக்கு ஆளுநர் தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்தார். குறிப்பாக போரால் இடம்பெயர்ந்த மக்களின் துரித மீள்குடியமர்வு நடவடிக்கைகளுக்கும் பாதுகாப்பான வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்கும் இந்நிறுவனங்களின் அர்ப்பணிப்பான பணிகள் மிகப்பெரிய உதவியாக அமைந்திருந்ததை அவர் இதன்போது நன்றியுடன் நினைவு கூர்ந்தார். மேலும் வடக்கு மாகாணத்தில் முழுமையான பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய எஞ்சிய கன்னிவெடி அகற்றல் செயல்பாடுகள் மற்றும் அதற்கான சவால்கள் தொடர்பாகவும் இச்சந்திப்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இந்த விசேட கலந்துரையாடலில் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் சிவபாதம் சுந்தரம் சத்தியசீலன் கலந்து கொண்டார். அத்துடன் மெக் நிறுவனத்தின் சார்பில் அதன் தொழில்நுட்ப மற்றும் செயல்பாட்டு முகாமையாளர் அண்டிக்ரம், வாழ்வாதார நிபுணர் ஹரிஷா, திறன் அபிவிருத்தி நிபுணர் செந்தூரன் ஆகிய பலர் கலந்து கொண்டிருந்தனர். செம்மணி மனித புதைகுழியில் இருந்து இன்றைய தினமும் 13 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் புதிதாக 7 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 31ஆம் நாள் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் திங்கட்கிழமை நடைபெற்றது. 3 எண்புக்கூடுகள் ஒரே நேர்கோட்டில் அடையாளம் காணப்பட்டுள்ள அதேவேளை நேர்சின்மையாக 9 எண்புக்கூடுகள் வரையில் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றை சுத்தப்படுத்தும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இதுவரையிலான அகழ்வு பணிகளின் போது 412 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 390 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. அதேவேளை மரபணு பரிசோதனை, அகழ்வாய்வு என்பது இருவகையான செயல்பாடு. எண்புகளை அடையாளம் காண்பது ஒரு கட்டம், அடையாளம் காணப்படுவது 2ஆம் கட்ட நடவடிக்கை. அதன்போதே பால், வயது போன்ற மேலதிக விடயங்கள் தெரியவரும். அதோடு தொல்லியல் நிபுணர்களால் காலம் கணிக்கப்படும். அதன் பிறகே உறவினர்கள் தமது உறவினர்கள் தொடர்பில் தேடி வரும் போதே மரபணு சோதனைகளை மேற்கொள்ள முடியும். முன்னதாகவே காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் மரபணுக்களை சேகரித்து வைக்க முடியாத நிலைமை காணப்படுகிறது என சட்டத்தரணி ரணிதா தெரிவித்தார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.